இப்போ ஒரு வாரமாக அது போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சூர்யா கிடையாது, சூரி தான் காளையை அடக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை சூர்யா கிடையாது, தனுஷ் தான் நடிக்க போகிறாரு, மறுபடியும் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ வரப்போகுது. இன்னொரு புது தகவல்னு ஓடி என்னன்னா, வாடிவாசல் படத்தை வந்து வெற்றிமாறன் பண்ணுறதா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் ஓடி. இந்த சூர்யாவும் அடுத்தடுத்த லைனப் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து வாடிவாசலை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே கமிட்டான சுதா குங்கரா படமே தள்ளி போகுது. சூர்யா வந்து நம்ம பெர்ஃபெக்டாக அதில் பொருத்தி பார்த்துட்டோம், ரசிகர்களும் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல சூர்யா கொண்டு வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் ஏற்றுக்கணும். நிறைய செலவு பண்ணுறாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லாம் அந்த படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட சூர்யா நடித்த படங்களே வந்து அதிக செலவில் எடுக்கப்படுற படம். மிகப்பெரிய நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு. அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அடுத்தா போகிறது சுதா குங்கரா. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, வலைப்பேச்சு சக்திவேல். இவரை அரிதாக தான் இன்டர்வியூவில் பார்க்க முடியும். இப்போ பார்க்குறோம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். முதல் முறையாக சேனலுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் எத்தனை நாட்களாக இழுக்க போகுன்னு தெரியல. அவர் தானு சார் என்ன மைண்டில் வச்சிருக்காருன்னு தெரியல. பாதிக்கப்பட்டது அவர் தான். எத்தனை ஆண்டுகளாக இல்லை, வெற்றிமாறன் படம் அப்படின்னாவே மாதங்கள்ல வருடங்கள்னு. ஏன்னா விடுதலை இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த வாடிவாசல் குறித்து வேற சர்ச்சை வந்தது. இப்போ வாடிவாசலே வேற ஹீரோ பண்றாரு, வேற டேரக்டர் பண்றாருலாம் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ ஒரு வாரமா அது போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சூர்யா கிடையாது, சூரி தான் காளையை அடக்க போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை சூர்யா கிடையாது, தனுஷ் தான் நடிக்க போகிறாரு, மறுபடியும் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ வரப்போகுது அப்படிலாம் வந்து தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புது தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, வாடிவாசல் படத்தை வந்து வெற்றிமாறன் பண்ணுறதா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவர் இந்த விடுதலை படம் எடுத்தார் இல்லையா, பார்ட் 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்ட் 2 இன்னும் முடியலை. பேட்ச் ஒர்க் போகலை. இந்த மாதம் கடைசியில் மேபி ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாம், 30 நாள் கிட்ட ஏதோ பிளான். ஆனால் இப்போ இந்த ஒரு திரைப்பட விழாவில் கூட போட்டு காமிச்சாங்கல்ல, அந்த 2 பார்ட்டையும் சேர்த்து தானே போட்டு காமிச்சு அந்த கிளாஸில் வாங்கினாங்க. இல்லை அது வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதே எக்ஸஸாக எடுத்து அதை கொஞ்சம் கம்பைன் பண்ணி ரெடி பண்ணி அதில் போட்டு காட்டினாங்க. இப்போ கொஞ்சம் தேவைப்படுது, பேட்ச் ஒர்க்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் பேட்ச் ஒர்க் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் எடுப்பாங்க. இப்போலாம் 1 மாதம் 2 மாதம்லாம் எடுக்கிறாங்க. அதனால் அதுக்கு பேர் பேட்ச் ஒர்க் இல்லை, அதுக்கு பேர் ஷூட்டிங்காக தான் நம்ம நினைக்கணும். இந்த மாதம் கடைசியில் மறுபடியும் விடுதலை 2 படத்தோட ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி 3 சண்டை காட்சிகள். அந்த செட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கா? இல்லைண்ணா, செட்டுனா 6 மாதத்தில் பிரிச்சுருவாங்களே, இது வருஷக்கணக்காக பிரிக்காமல் இருக்கே, எப்படி இருக்கா? பீட்டர் கைன்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அவர் தான் அந்த 3 சண்டை காட்சிகளையும் வந்து இது பண்ணுறாரு. அதுக்கு அதை முடிச்சுட்டு அவங்க வந்து அமெரிக்கா போகிறாங்க. ஏன்னா விஜய் சேது வந்து டீஏஜிங் பண்ண போகிறாங்க. அவர் வந்து இந்த 18-19 வயசில் உள்ள கேரக்டரில், அதாவது எப்படி எந்த வயசில் ஒரு போராளியாக மாறினார் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தை வந்து டீஏஜிங் பண்ண போகிறாங்க. இந்த விஜய் படத்துக்கு பண்ண போகிறாங்களா போட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் வந்து விடுதலை படத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கல. விடுதலை 2 படத்துக்கான வேலைகள். வாடிவாசல் என்னென்னா, இந்த விடுதலை படமே வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே போயிட்டே இருக்குன்னா அவருக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் வந்து இந்த சமீபத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் போனார் இல்லையா, அதை முடிச்சுட்டு நேராக ஒரு ஃபேமிலியோட ஃப்ரான்ஸ் போயிட்டார். அவர் ஃபேமிலியோட போகிறதே ரொம்ப அரிதாக இருக்கும். ஆமாம், அவர் பெரும்பாலும் ஃபேமிலியோட போய் நம்ம அதிகமாக நியூஸ் கூட கேள்விப்பட்டதில்ல, பார்த்ததில்ல. இது வந்து என்னென்னா, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறக்க ஃபேமிலியோட அங்கே போய் ஒரு 2 வாரம் 3 வாரம் இருந்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு இடையில் வந்து என்ன சொல்லுங்க சார், யார்கிட்ட, தானு சார்கிட்ட, சார் என்னால் வந்து வாடிவாசல் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டியில் நான் இப்போ இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் வந்து அந்த படத்தை வந்து கொஞ்சம் நம்ம ட்ராப் பண்ணிடலாமா அந்த லெவலுக்குலாம் வந்து பேசியிருக்காப்ப. அதை கேட்டோன்னா தானு சார் வந்து ஷாக் ஆகிட்டாப்லையாம். என்னென்னா, இல்லை வெற்றி, நான் ஏற்கனவே அந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே ஒரு 10 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன். இந்த ஈசிஆர்லாம் வந்து இந்த மாடுகள்லாம் கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் இது அதெல்லாம் நடந்தது இல்லையா, சூர்யா சார் ட்ரைனிங்லாம் போயிட்டு இருந்தார் இல்லையா, அது போக இன்னும் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கெலாம் வந்து அவர் ஒரு 10-15 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படம் ஆரம்பித்தவே வந்து சில பிஸ்னஸ் எல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார், இப்போ அந்த அமௌண்ட்டை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால், இல்லை நான் உங்களுக்கு தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணித்தரேன், என்னோடய சம்பளத்தில் வேணால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கங்க, அந்த மாதிரிலாம் வந்து
வெற்றிமாறன் இங்க பிரச்சனை என்னன்னா வெற்றிமாறனுக்கு வாடிவாசலில் பிரச்சனையா இல்ல சூர்யாவிடம் பிரச்சனையாங்கிறது இருக்குல்ல. ஏன்னா அப்ப ஆல்ரெடி அமீர் பிரச்சனை வரும்பொழுது வாடிவாசலிலிருந்து வெளியேறுகிறார் சூர்யா அப்படிங்கிற ஒரு டாக் வருது. ஆமா. ஒருவேளை அந்த ஈகோ கிளாஷோ அல்லது அந்த அமீர் சார்ந்த பிரச்சனையோ ஒருவேளை வெற்றிமாறன் மனதை பாதித்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது என்ன அந்த நேரத்துல. அது ஒரு கேள்வி வருது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, சூர்யாவும் அடுத்தடுத்த லைன் அப் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து வாடிவாசலை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே கமிட்டான சுதா குங்கரா படமே தள்ளி தள்ளி போகும். அது வந்து மதுரையில் ஒரு காலேஜில் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டிசம்பர் சொன்னாங்க, அப்புறம் ஜனவரி சொன்னாங்க, இந்த பிப்ரவரி வந்துடுச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அந்த படமே தள்ளி தள்ளி போகும்போது இப்போ வாடிவாசல் எப்போ ஆரம்பிக்க முடியும்? இதுக்கு இடையில் விஜய் படத்துக்கு வேறு வெற்றிமாறன் போப்பார்னு வேறு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. அது எப்படி 2026 எப்படி ஒரு விஜய் படத்தை முடிக்க முடியும்? இன்னும் விடுதலையே முடிக்கலையே இல்லையா? அதுக்கு விடுதலை முதல்ல ரிலீஸ் ஆகணும். வாடிவாசலுக்கு ஒரு பஞ்சாயத்து. அதனால் வாடிவாசலை பற்றி இப்படி ஒரு தகவலும் வந்து இப்போ பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த படம் வருமா வராதா, எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, இப்போ ஒரு தகவல் வருது. இப்போ சூரிய அவர்களை வந்து ஹீரோவாக வாடிவாசலில் பொறுத்துற மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்குல்ல, இதை உங்களால் பொருத்தி பார்க்க முடியுதா? சூர்யா வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருந்தது வாடிவாசலுக்கு அப்படிங்கும் பொழுது, ஆனால் சூரிய அவர்களை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கறது ஏற்றுக்க முடியுதா? அது சரியாக அமையுமா அந்த கதைகளுக்கு? உங்களுடைய கேள்வியிலே அதுக்கு பதில் இருக்குது. சூர்யா வந்து நம்ம பெர்ஃபெக்டாக அதில் பொருத்தி பார்த்துட்டோம், ரசிகர்களும் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல சூர்யா கொண்டு வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வாடிவாசல் சூர்யா வெற்றிமாறன் நடந்தால் அப்படி தான் நடக்கும். ஆமாம், அப்படி தான் நடக்கணும், இல்லைன்னா நடக்கக்கூடாது. ஏன்னா அப்படி தானே வந்து ரசிகர்களும் தயாராகிருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல வேற ஒரு ஹீரோ கொண்டு வைக்க முடியாது இல்லையா? தனுஷன் பார்த்தா வடசென்னை படம் தான் நம்ம மைண்டுக்கு வரும். வெற்றிமாறனோட வடசென்னை 2 பண்ணுவாங்கன்னா வரும். வாடிவாசலில் போய் தனுஷை பொருத்தி பார்த்தாலுமே நமக்குமே அவர் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அப்போ வாடிவாசல் என்ன நிலையை நோக்கி போகுதுங்கிறத நாட்கள் தான். ஆமாம், அதே சமயம் வெற்றிமாறன் வந்து அதாவது ஒரு தகரத்தை கொடுத்தா கூட தங்கமாக மாற்றுற ஒரு டைரக்டர் அவர். நீங்கள் அசுரன் படத்துலலாம் ஒரு வயசான அப்பா கேரக்டரில் தனுஷை யாராவது நம்ம நினச்சி பார்த்தோமா? அவருடைய உடல் வாகுக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் ஒரு வயசான அப்பா கேரக்டர் வந்து யாராவது நினச்சி பார்த்தோமா? ஆனால் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தார் இல்லையா? அதனால் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் நினச்சா ஒரு ஹீரோவை வந்து உருவாக்க முடியும். எப்போ ஏற்பட்ட ஹீரோவையும் ரொம்ப அழகாக உருவாக்க முடியும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டோம். என்னென்னா வாடிவாசல்லாம் அது சூர்யா தான் அப்படின்னு. அதனால் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ சூர்யாவுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட், இப்போ வாடிவாசலுக்காக காத்திருந்து சூர்யாவும் சரி சூர்யா ரசிகர்களும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதனால் சூர்யாவுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் போது கங்குவா இந்த ஆண்டு அந்த ஒர்க்லாம் நீங்கள் முடிஞ்சதை தான் வேறு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. அடுத்த திரைப்படங்கள் ஷூட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? ஏன்னா ஒரு வருஷமாக சூர்யாவை பார்க்க முடியல ஸ்க்ரீனில். எதற்கு துணிஞ்சோன்னு தான் கடைசியாக அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்க்க முடியல இல்லையா? அதனால் அந்த அதான் கங்குவா படம் டிலே ஆகுறதுனால அவருடைய அடுத்தடுத்த லைனப் எல்லாமே டிலே ஆகுது. ஆனால் கங்குவா மீது ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார் சூர்யாவும். ஆமாம், அது ஏதோ சர்ப்ரைஸாக ஏதோ வச்சுருக்காங்க, என்னங்கிறத நமக்கு தெரியல. நிறைய செலவு பண்ணுறாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லாம் அந்த படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட சூர்யா நடித்த படங்களே வந்து அதிக செலவில் எடுக்கப்படுற படம். மிகப்பெரிய நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு. அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அடுத்தா போகிறது சுதா குங்கரா படம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து நல்லா விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. மதுரையில் தான் லொக்கேஷனை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எப்படி வாடிவாசல் ஷூட் எப்போ நடக்கும்னு கேட்டணும், விடாமுயற்சி அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு டெய்லியும் கேட்குறாங்க. அஜித் சாருடைய விமர்சனங்கள்லாம் தவிர்த்து பார்க்கும்போது விடாமுயற்சி படம் எந்த நிலமையில் இருக்குது? அட்லீஸ்ட் எடுத்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்டாவது விடுவாங்களா மாட்டாங்களா? ஆக்சுவலாக விடாமுயற்சி இல்லை படம் எடுத்தாங்களா? படம்லாம் எடுத்தாங்க, அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஆக்சுவலி இந்த மாதம் கடைசியில் மறுபடியும் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே அஜர்பைஜானில் வந்து இயற்கை வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு மத்தியில் தான் ஓரளவுக்கு ஷூட் பண்ணி முடித்தாங்க. இப்போ அதை மேட்ச் பண்ணி வேறு ஒரு லொக்கேஷனை சார்ஜா அந்த மாதிரி ஏரியாவை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 நாள் அஜர்பைஜான் கண்டிப்பாக போவாங்க. இப்போ ஆனால் மகிழ் திருமேனி அப்படிங்கும் பொழுதே அவர் ரொம்ப ஸ்லோவாக படத்தை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் போயிட்டு இருந்ததுன்னு, அஜித் அவர்கள் இந்த படத்தில் இதுக்கு மேலே நான் காட்சி தரமாட்டேன், ஏன்னா அடுத்த படத்துக்கு நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயம். அஜித் சார் டக்குன்னு அடுத்த படத்துக்கு தாவுறாரு, ஆனால் மகிழ் திருமேனி ஸ்லோவாக இருக்கார். இப்போ அஜித் ஸ்லோவாக இருக்காரா இல்லை மகிழ் திருமேனி ஸ்லோவாக இருக்காரா அல்லது படக்குழுவே ஸ்லோவாக இருக்காங்கிற மாதிரி பல கேள்வி வருதுண்ணே. மகிழ் திருமேனி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கார், ஆனால் ஸ்டெடியாக இருக்கார். இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி. இல்லை, மித வேகம் மிக நன்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க ஒரு ஸ்பாட்டில் பார்க்குறப்போ அவரோட ஒர்க்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கான், ஆனால் அது வந்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ணி பார்க்குறப்போ படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னா ஸ்பாட்டில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. ஆமாம், அவர் எடுக்கிறது என்னென்னா கரெக்டாக எந்தெந்த சீன் தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கிறான்.
இந்த அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம், அதில் நமக்கு எது தேவையானதோ அதை மட்டும் நம்ம வெட்டிப்போம், அப்படிலாம் கிடையாது. ஒரு இடத்துல அந்த சீன் எடுக்கணும்னா அதை பக்காவாக பிளான் பண்ணி எடுக்கிறதுனால, அந்த முன் தயாரிப்புன்னு சொல்லுவாங்களா, அதில் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால எல்லாரும் ஸ்பாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் டைரக்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் அப்படிலாம் அவங்களே பேசிக்கிறாங்களாம். ஆனால் அந்த அவுட்புட்டை பார்க்கும்போது, ஆஹா ஸ்லோவாக எடுத்தாலும் நல்லா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவர் எதை எடுக்கணுமோ அதை மட்டும்தான் எடுக்கிறாரு. ஆனால் எதை எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை தான் நினைக்காம விட்டுறாருன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல டைரக்டர், அவர் நல்ல டெக்னீஷியன், அவர் நல்ல டைரக்டர். அதனால் வந்து ஸ்லோவாக எடுத்தாலும் பெட்டராக எடுக்கிறார். ஓகேண்ணே, வரும் நாட்களில் அதோடைய அப்டேட்கள் வரும்போது தெரிஞ்சிடும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள்ண்ணே. நன்றி தம்பி, தேங்க்யூ.